கம்ப்யூட்டரையும் அழகா தெரியணும், டேப்லயும் ஒழுங்கா தெரியணும், மொபைல்லையும் அழகா தெரியணும்னு ஆசைப்படுங்க. சரி, ஓகே. ஆங்குலருக்கு ரியாக்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? சரிங்க சார், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னா என்ன சார்னா, இந்த நோட் ஜேஎஸ் வந்து அதுல வந்து நிறைய பேஜ் வச்சு நிறைய ரெக்வஸ்ட்லாம் ப்ராசஸ் பண்ணா. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை மீட் பண்றதுல. நாம இப்ப பாக்குறது ஒரு சூப்பரான டாபிக், மீன் ஸ்டாக். என்னுடைய பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னாலஜிங்க ஆங்குலர். ஸோ ஆங்குலர் வெரி பவர்ஃபுல் கூகுளுடைய டெக்னாலஜிங்க. இந்த ஆங்குலருங்க, மீன் mongodb, எம்முங்க, இ ஃபார் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ங்க, ஆங்குலருங்க, அதுக்கப்புறமா நோட் ஜேஎஸ்ங்க. இந்த நாலும் சேர்ந்து ஒரு ஃபுல் ஸ்டாக், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபுல் ஸ்டாக் உருவாச்சுங்க. அதான் மீன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தான் நான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ மீன் ஸ்டாக்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஆங்குலர், mongodb, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அண்ட் நோடுங்க. இது நாலுமே சேர்ந்து தான் வந்து உங்களுடைய மீன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. நீங்க மீன் ஸ்டாக் மாதிரி நிறைய கோர்சஸ் படிக்கணும், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க. அண்ட் என்னுடைய மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். கால் பண்ணலாம், கால் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதோட இன்ஸ்டா அக்கௌண்ட் உங்களுக்கு டீட்டெயில் மொபைல் நம்பர்லாம் போடுங்க, நான் உங்களோட பேச தயாரா இருக்கேன். ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் சென்னையில், மதுரையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்கேன். வாங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டே பேசலாங்க. இது என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸ். சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாம ஒரு ஃபுல் ஸ்டாக்னா என்ன சார், ஒரு வெப்சைட் நம்ம தயாரிக்கணும். அதுக்கு பேஸ் என்னங்க, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் HTMLங்க. இது மூலமா தான் வந்து நம்ம ஒரு ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்ற ஒரு வெப் பேஜ் நம்மளால தயாரிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை தயாரிச்சு முடிச்ச உடனே அடுத்து வந்து அதுக்கு கலர் தரது தான் நம்மளோட CSS வருதுங்க. ஸோ கேஸ்கட் ஸ்டைல் ஷீட் இது மூலமா வந்து சூப்பராக வந்து நீங்க கலர் கொடுத்துருவீங்க. கலர் கொடுத்தீங்கன்னா வந்து டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துருங்க. ஓகேவா? இதுல வேலிடேஷன்ஸ், அனிமேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அப்பதான் வந்து நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் வருதுங்க. இது மூலமா வந்து இது உலகத்து ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது மூலமா ஒரு வெப்சைட் ரொம்ப வேகமா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுங்க. அது வந்து வேலிடேஷனுக்காகவும் அனிமேஷன்ஸ்க்காகவும் யூசரோட இன்ட்ராக்ஷன்ஸ்க்காகவும் பயன்படுத்துறாங்க. இது 3 இருந்தா போதுமா, ஒரு வெப்சைட்டை அழகா தயாரிச்சிடலாம். ஆனா இது மொபைல் கம்பேட்டபிளா வெப்சைட்டை மாத்துறதுக்கு தான் நம்மளுடைய பூட் ஸ்ட்ராப் வந்துச்சுங்க. கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி. கம்ப்யூட்டரையும் அழகா தெரியணும், டேப்லையும் ஒழுங்கா தெரியணும், மொபைல்லையும் அழகா தெரியணும்னு ஆசைப்படுங்க. அப்பதான் வந்து நம்மளுடைய பூட் ஸ்ட்ராப் அப்படின்ற நம்மளுடைய வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜி வந்துச்சுங்க. இது மூலமா வந்து மொபைல் கம்பேட்டபிள் வெப்சைட்ஸ் என்னால் உருவாக்க முடிஞ்சுங்க. இதுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளுடைய ஆங்குலர் உருவாச்சுங்க. ஆங்குலரையும் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆங்குலர் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து சிங்கிள் பேஜ், ஒரு பேஜ் நம்மளால தயாரிக்க முடியும். ஓகே, அதனால தான் ஆங்குலர் ரொம்ப ஃபேமஸ். கூகுள் கண்டுபிடிச்ச வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜி. மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்ற டிசைன் பேட்டர்ன் மூலமா இது தயாரிச்சிருப்பாங்க. அண்ட் 2-வே பைண்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய வெப் பேஜுங்க, இது நம்மளுடைய கோடுங்க. இங்க எதுனா மாறிச்சா கோடு ஆட்டோமேட்டிக்கா மாறுமா, கோடு மாறிச்சா ஆட்டோமேட்டிக்கா வெப் பேஜ் மாறுமா. ஆட்டோமேட்டிக்கா என்ன சூப்பருங்க. 2-வே பைண்டிங் இதுல இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பதிலாக டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? டைப் ஸ்கிரிப்ட் HTML நார்மலாக வியூக்கு HTML தாங்க. டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணாங்க. இது மூலமா தயாரிக்கப்பட்ட டெக்னாலஜியா வந்து ஆங்குலர்னு சொன்னாங்க. சார், நான் மீன் ஸ்டாக் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இல்லை சார், கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா கண்டிப்பாக வரலாங்க. இந்த லிங்க்கு போனே மீன் ஸ்டாக்கோட எல்லா டீட்டெயில், எப்படி அப்ளை பண்றது நம்ம கம்பெனியில், அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். போய் பாருங்க, லேர்ன் பண்ணி உங்களுக்கு எந்த உதவியும் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இதை கொடுத்துருப்பேன். சரி, ஓகே. ஆங்குலருக்கு ரியாக்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஆங்குலரும் ஃபேஸ்புக்கு ஆங்குலரும் இது ரெண்டும் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி தானே. என்னங்க டிஃபரன்ஸ்னா, இது வந்து கூகுளுடைய டெக்னாலஜிங்க, இது ஃபேஸ்புக்கோட டெக்னாலஜி. இதை ஃப்ரேம் ஒர்க்குங்க, ஒரு பெரிய லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற ஒரு லைப்ரரி தான் இதுங்க. HTML டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க, கோடிங் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் JSX அப்படின்றதையும் யூஸ் பண்ணுவாங்க. இங்க 2-வே பைண்டிங், இங்க 1-வே பைண்டிங். இது நார்மலா இருக்க ஒரு டாம் மாடல், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், நார்மல் HTMLங்க. இது விர்ச்சுவல் டாம் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரிங்களா? அது இல்லாமல் வந்து சர்வீசஸ், இதுல இருக்கிற அப்ளிகேஷன் லாஜிக் எல்லாமே சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க ஃபிளக்ஸ் அண்ட் ரிடக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இன்பாக்ஸை கிளிக் பண்றேன், செஷன் சொல்றாங்களே, செஷன், அந்த செஷனை வந்து இங்க சர்வீஸ்னுவாங்க, இங்க வந்து ஃபிளக்ஸ் அண்ட் ரிடக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த 2 டெக்னாலஜி இருக்கிற டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸா சொல்லப்படுதுங்க. ஓகேவா? இவன் ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சதுங்க, 2 பேரும் ஒண்ணுதாங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை உருவாக்கதாங்க 2 பேரும் வந்தாங்க. இது ஃபேஸ்புக் ஓடுதுங்க, இது கூகுள் ஓடுதுங்க. ஓகேவா? சரிங்க சார், யார் எந்தெந்த கம்பெனிலாம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா,
இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது எல்லாம் வந்து தமால் ரியாக்ட்டுங்க. இங்கே கூகுள் ஆகட்டும், ஃபோர்ப்ஸ், சோனி, அப்வொர்க்ஸுங்க இவங்க எல்லாருமே வந்து ஆங்குலரை பயன்படுத்துகிறாங்க. ஃபேமஸான கிளைண்ட் இந்த டெக்னாலஜிக்கு யார் அப்படின்றதுக்காக. சரிங்க சார், ஆங்குலர் ரியாக்ட் வியூக்கான டிஃபரன்ஸ் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆங்குலரை வந்து இதோட கண்டுபிடிச்சது மிஸ்கோ ஹெவரி, ரியாக்டுக்கு ஜோர்டான் வால்கே, வியூன்றது இவான் யூ அப்படின்வாங்க. இதுதான் டேட்டுங்க. இவன் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறான், இவன் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஆங்குலரோட என்ட்ரி த்ரெஷோல்ட் அது என்ட்ரி ஆகும் போதே பார்த்தீங்கன்னா வந்து வெரி பவர்ஃபுல், பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சுங்க. ஹை, ஆவரேஜுங்க இது லோங்க. ப்ராஜெக்டோட சைஸ் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸுங்க. இது வந்து லைக் நார்மலுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஓகேவா? அதனால தான் வியூ இப்போவுமே வந்து சின்ன கம்பெனி சாதாரண ஆள் தயாரிச்சாலுமே ஃபேமஸாக இருக்காரும். அந்த ப்ராஜெக்டோட சைஸ் வந்து இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால தாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் சர்வர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நாம பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் கிளைண்ட்டை பற்றி தான் பார்த்தோம். கிளைண்ட்ல என்னங்க இருக்கும்? HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, அதுக்கப்புறம் பூட் ஸ்ட்ராப்புங்க, ஆங்குலருங்க. இதை வச்சு தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி தயாரிப்பாங்க. இந்த கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா API, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற லிங்க்குங்க மூலமாக தான் நடக்கும். அப்போ நீங்கள் கேட்குற Node.js வந்து பேக் அண்ட் சர்வரில் இருந்து டேட்டா பேஸ் MongoDB-யோட கனெக்ட் பண்ணி அழகாக வேலை செய்யுங்க. ஸோ Node.js எதுக்குன்னா வந்து லட்சக்கணக்கான ரெக்வஸ்ட் வரும்போது நார்மலாக இருக்கிற ஜாவாவோ .NET சப்போர்ட் பண்ணாதுங்க. அப்போதான் நம்மளால் உள்ள வராரு Node.js லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான ரெக்வஸ்ட்டை ஒரே நேரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இங்கே விண்டோஸ்பா, அங்கே இருக்கிறது லினக்ஸ்பா, வேலை செய்யும்பா, கம்பேட்டபிலிட்டிலாம் இருக்குங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. சரிங்க சார், Express.jsலாம் என்ன சார்னா, இந்த Node.js வந்து அதில் வந்து நிறைய பேஜ் வச்சு நிறைய ரெக்வஸ்ட்லாம் ப்ராசஸ் பண்ணோம்னா Node.js பண்ண தெரியாதுங்க. அப்போ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படுச்சுங்க Node.js உள்ளோரியே. அவன் தான் அந்த Express.js சொல்லுவாங்க. இவன் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க, இல்லை ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இது மூலமாக வந்து Node.js மல்டிபிள் ரெக்வஸ்ட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் கிடையாதுங்க. இது வந்து லைக் லாகின் பேஜ் ரெக்வஸ்ட்பா, இது இன்பாக்ஸ் பேஜ்பா, இது சென்ட் ஐட்டம் பேஜ்னா அந்த வெவ்வேறு வகையான ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணக்கூடியதான் இந்த Express.js வேலைங்க. சரிங்க சார், இது மூலமா நம்ம டெவலப் பண்ணிட்டோமான்னு கேட்டீங்கன்னா, உங்களோட டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது இன்டர்நெட்டுங்க, உங்களோட ஜிமெயிலுங்க, HTML, CSS, JavaScript, Angular இது எல்லாமே இங்கே இருக்கும். இது உங்களுடைய சர்வருங்க, Node.js வித் Express.jsங்க. இப்போ நம்மளோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும், அதுதான் இந்த MongoDBங்க. MongoDB பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸ்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ MongoDB மூலமாக வந்து நம்ம டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணலாம். சார் எதனால சார் நோடுக்கு MongoDBனா, இந்த டேட்டாக்கள் எல்லாமே API மூலமாக கால் ஆகும். இந்த API எல்லாமே JSON மூலமாக தான் டேட்டாக்கள் வரும். இந்த JSON ப்ராசஸ் பண்ணுற சூப்பரான டேட்டாபேஸ் தான் நம்மளோட MongoDB டேட்டாபேஸுங்க. இதுதான் இந்த JSON ஃபார்மெட்டுங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ன்ற டேபிளுக்கு பதிலாக SQL டேபிள்ஸுக்கு பதிலாக இது மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டு JSON ஃபார்மெட்டில் இருக்கும். இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய திறமை இந்த MongoDB தான் இருக்குது. ஸோ Node.js இந்த மாதிரி தான் அனுப்புவோம், அதை சூப்பராக ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த MongoDBங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேங்க இந்த லிங்க்கில். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன உதவினா கேளுங்க. கோர்சஸ் படிக்கணும், கெரியர் கைடன்ஸ் வேணும், எதுவாக இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழ்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் விக்கிடிகன் KaaShiv. நன்றி, வணக்கம்.